நாஸ்டாலஜிக்கா இருக்குல்ல. இந்த வழி போகிறப்பவே ஒரு கடையை பார்த்துருந்தோம். அதாவது 2019 வந்தப்போ இங்கே நிறுத்தி இது என்ன அது பழம்பொரி வாங்கியிருந்தோம். சரி போகிறப்போ அப்படியே போகிறப்போ அதே ரூட்டில் அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு. எனக்கு வேணாம்பா, இந்த இடமே அழகாக இருக்கு. எவ்வளோ ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குல்ல. இந்த கடை தான்ப்பா வாங்கியிருந்தோம். போண்டா சாப்பிடு. ஸ்வீட்டா கேமரா ப்ரோ. கேமராவா? இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை பரவாயில்ல. இப்போ லைவ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஆமாங்க. ஓ, நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம், போட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணி. தமிழ்நாட்டில் எங்கே நாங்கள் கேஜிஎஃப். ஓ, குப்பம். என்னோட குப்பம் தெரியும் உங்களுக்கு. 3 லாங்குவேஜ் இப்போ ஃபெமிலியர். தமிழ், கன்னடா, தெலுங்கு. சூப்பர். இன்னும் 4 லாங்குவேஜ் கூட பேசுவார் அவர். அப்படியா? பழம் சாப்பிடலாமா? காயாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ சாப்பிடலாமா? அது பழம்தான். பழம்தான், அப்படியே சாப்பிடலாம். சரி ப்ரோ, பார்ப்போம் வாங்க. பழம் போகிறோம், சாப்பிட்ருங்க. கொஞ்சம் போதும், நல்லா இருக்குது, சாப்பிடுங்க. ஸ்வீட் இது, அது ஏதோ புதுசாக இருக்குது இல்லை? சாப்பிடுங்க. நம்ம சுஜியான்போம், அது வெறும் மைதா மாவு மட்டும்தான். இதில் ஏதோ பருப்பு, மூங் தால் ஏதோ போட்டிருக்காரு. அது பழம் கூட இருக்கு. இந்த வாழைப்பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே உக்காந்துருங்க. கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். பார்க்கிங்லாம் நீட்டாக க்ளீனாக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வரத்து கூட போர்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா பெருசாக இருக்குது. எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எவ்வளோ போட்டிருக்கு? இதுவும் 9 மணிலேருந்தா. என்ட்ரி டைம் 9 to 4:30, ஒர்க்கிங் டைம் 9 to 5. Entry without ticket is not allowed. Adult 40 rupees, children 30 rupees, 5 to 12 age. 40 ரூபாய் டிக்கெட்டு வாங்கியாச்சு. சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டாரு. கார்டு தான் கொடுத்தோம். சேஞ்சே இல்லை போங்க அப்படின்னுடுவாங்க நம்ம கர்நாடகாவில். சேஞ்ச் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. காலையில் கூட அந்த அம்மா கொடுத்துச்சு. நாம் தான் 3வது ஆளோ 4வது ஆளோ என்னமோ கொடுத்தாங்க. டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஏதோ வாட்டர் ஃபால்ஸு 100 meters டிஸ்டன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நல்ல வேலை, சின்ன வாட்டர் ஃபால் போல். நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே சின்னதாக கொட்டுன்னு இருக்கு, அங்கேயே விளாண்டுருக்காங்க சில பேர். விளையாடல இவ்வளோ தூரம் தான் கரெக்டாக படி இருக்குது. அதுக்கு மேலே கயிறு பிடிச்சுன்னா பாறை மேலே இறங்கி ஏறி போகணும். ஃபுல்லாக கயிறு போட்டிருக்காங்க இவ்வளோ தூரம். கேமராவில் பார்க்குறத விட ஸ்டீப்பாக தான் இருக்குது இது. டெய்ரி மில்க் லாலின்னு வாங்கினோம். பார்த்தா இந்த 2 ரூபா கேரமல் சாக்லேட் பஞ்ச் வந்துச்சு தெரியுமா, அப்படி இருக்குது. 5 ரூபாய் இது.
நான் 5 ரூபா டெய்ரி மில்கை தான் இப்படி ரவுண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்களோன்னு நினச்சேன் குச்சி வச்சு.